எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ 5 மினிட்ஸ்ல ஒரு என்ட்ரி வந்து எடுத்து காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு டைம் வந்து கிடைச்சது. ஸோ காலையில ஒரு 7 மணிக்கு நான் வந்து எந்திச்சு மார்க்கெட்ட பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு சினாரியோ எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த சினாரியோ பேஸ் பண்ணி நான் ஒரு ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரேட எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வந்து நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு லோ வச்சு, ஹை வச்சு, லோ வச்சு இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருந்தது. இந்த இடத்துல எங்க எஃப்இஜியும் கிடையாது, ஆர்டர் பிளாக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் கீழே பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை தாண்டி வேறு எந்த ஆர்டர் பிளாக்ஸுமே கிடையாது. கீழே எல்லாமே வந்து ஃபீல்டாக தான் இருந்தது. ஸோ இது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் இங்கே பார்க்கும்போது எந்த ஆர்டர் பிளாக்கும் கிடையாது. ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே போகாது. ஸோ இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ அல்டிமேட்டாக வந்து இந்த டார்கெட்டை டன் பண்ணலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆர்டர் பிளாக் இல்லை, எல்லாமே ஃபீல்டு. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து இதை ஹிட் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது இங்கே எங்கேயுமே ஆர்டர் பிளாக் கிடையாது, எல்லாமே ஃபீல்டு. ஸோ ஃபைனலான டார்கெட்டை இந்த 64 ஆர் 65. ஸோ 64 ஹிட் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவில் நான் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு ப்ளஸ் வந்து ஒரு ஐடியமும் இந்த இடத்துல வந்து கிளியராக இருந்தது. இப்போ மார்க்கெட் இந்த ஐடியமை எடுத்துகிட்டு தான் கீழே விழ போகுது. ஐடியமுக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு பியூஐ இது தான். ரெண்டாவது வந்து இது ஒரு ப்ராப்பரான ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கை தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பையை ட்ரை பண்ணேன். ஸோ வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து இதுக்கு கீழே வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அல்டிமேட்டாக டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இந்த ட்ரேட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்து நம்மளோட என்ட்ரி எடுத்தது. அகைன் மேலே போச்சு. ஸோ மேலே போயிட்டு நம்மளோட எல்லா டார்கெட்ஸுமே வந்து ரன் பண்ணிச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான் இருந்தது. மார்க்கெட் வந்து ஃபைனலாக ஒரே ஒரு டார்கெட் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பயம் நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனால் எனக்கு என்ன பயம் இல்லைன்னா, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது, இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது. இது ஃபைனலான ஆர்டர் பிளாக். இதை டேப் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் கீழே வரும். இல்லைனா கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். அகைன் நான் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா மேலே போய் ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிபியை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டார்கெட்டை நான் எடுத்ததுக்கான ப்ரூஃபையும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து 5 மினிட்ஸில் நான் இப்படி தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இன்றைக்கி எடுத்த ட்ரேட் இது. ஸோ வந்து இதுதான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றது கிடையாது. அதை ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணி, ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி, ப்ராப்பராக அதில் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.